ஆக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். இது பொய்யாமொழி டாக்கீஸில் உங்கள் கூட நான் சசி. இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா இங்கிலாந்துக்கு இடையில் நாக்பூரில் நடந்த விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாஸில் வந்து இங்கிலாந்து எப்போதும் ஜாஸ் மாமா வந்து ஒரு வேளை டாஸ் ஜெயிச்சிட்டாரு. டாஸ் ஜெயிச்சு டக்குன்னு பேட்டிங் பண்ணுறேன்ட்டாரு. பேட்டிங் பண்ணுறோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். ஏன்னா இந்தியாவில் பொதுவாக எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் பவுலிங் தான் போடுவாங்க. ஏன்னா அது போக 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 ஈவினிங்கில் டியூ வரும். ஸோ அதனால் பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பவுலர்ஸ் கையில் பால் கிரிப்பு கிடைக்காது. ஸோ அதனால் வழுக்கும் அந்த ஈரனால. ஸோ அதனால் பவுலிங் தான் போடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டீம். பேட்டிங் பண்ணோன்னா நைட்டு, அதனால் நைட்டுக்கு ஈவினிங் மேலே பேட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு. ஆனால் பேட்டிங்கில் பிச்சில் எதை பார்த்தா தெரியல, முழு இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால பேட்டிங் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ சரி, பேட்டிங் பண்ணோன்னா அதுக்கு அவர் நினச்சாப்லே நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. பில் சால்ட் அண்ட் பென் டக்கிட்டு ஃபஸ்ட்டு 10 ஓவர் 12 ஓவரும் கிட்டத்தட்ட 5 ஓவரில் 100 அடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்த பில் சால்ட். அதுவும் ஹர்ஷித் ராணா ஒரு ஓவரில் 6th ஓவர் நினைக்கிறேன், போட்டு அடின்னு போல அந்த ஒரு ஓவரில் மட்டும் 26 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா போயிட்டு இருந்ததில் அந்த ஒரு ரன் அவுட் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்டில் பேட்டருக்கு 2 பேட்டருக்கு இடையில அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது லேக் ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு ஃபுல்லாக ஓடியான்ட்டார். ஃபுல்லாக ஓடியாந்தோன்னா பென் டக்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு. இப்போ பாதி கிரீஸ் ஓடியான்ட்டார். ஸோ அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க ஃபுல்லாகவே. ஸோ அதனாலே அங்கே அங்கே கிடச்ச மொமெண்டம் ஷிஃப்ட்டை இந்தியா அடுத்தடுத்து 2-3 விக்கெட் எடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து ரூட்டு நல்லா ஷிஃப்ட்டை கீரை எடுத்து போயிட்டு இருந்தார். ஆனால் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அது அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போக முடியல. அடுத்து ஆனால் பட் 3-4 விக்கெட்டை விடுத்தாலும் அடுத்து ஜேக்கப் பெத்தலும் ஜேக்கப் பெத்தலும் ஜாஸ் மாமாவும் சூப்பராக விளாண்டாங்க 2 பேருமே. பட் 2 பேருமே ஒரு 50+ ஸ்கோர் அடித்தாங்க. பட் ஆனால் அந்த ஷிஃப்ட்டில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ 40 ஓவர்ஸ் வரையும் அப்படி எடுத்துகிட்டு 40 ஓவர்ஸ் மேலே கொஞ்சம் மூமெண்டம் ஷிஃப்ட் பண்ணி பெருசாக அடிக்கணும். அதை 2 பேரும் அந்த இடத்துல 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்தியா அந்த இடத்துல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் டேக்கன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாமே. ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் குறிப்பாக ஜடேஜா சூப்பராக போட்டார். ஹர்ஷித் ராணா நல்லா அடி வாங்கினாலும் ஆனால் பட் 3 விக்கெட் ஓடுதாரு. ஆனால் ஷமியோட ரிதம் சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு 248 ஃபார் ஆல் அவுட்டு, 248 ஆல் அவுட் ஆகும். சரி, ஓகே, 249 இந்தியா சூப்பராக ஆட போகிறாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா அண்டு ஜெய்ஸ்வால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர். ஜெய்ஸ்வாலோட இன்டென்ட் நல்லா இருந்தது. அவர் என்ன தான் ரன் அடிக்கலாட்டி அவரோட நல்லா 2-3 ஷாட் அடித்தார். நல்லா இருந்தது அவர் பார்க்க இன்டென்ஷன். ரோஹித் சர்மா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்டு ஃபுல்லாக அவருக்கு ஒரு டவுட்டடாகவே இருக்க மாதிரி இருந்தது அவர் பேட்டிங்கு. எப்போதும் தட்டா போடார் 4 ஓட்டு டக்குன்னு இங்கிட்டு 4 போய்ட்டு பேட்டை சொல்லட்டுவார். அது இல்லை, அதில் பார்க்கவே இல்லை. அதை தான் போன வேர்ல்டு கப்லேயே செஞ்சுருந்தார். ஸோ அங்கேயே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அதுக்கேற்றாப்புலேயே அவுட் ஆகிட்டார். ஸோ எனக்கு இன்னும் ரோஹித் கரியரோட எண்டில் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை சிட்டினா சாம்பியன் ட்ராஃபி ப்ளஸ் இந்த இதில் ஏதாவது சாம்பியன் ட்ராஃபியோட கேப்டன்சியும் அவரோட பேட்டராகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக 27 வேர்ல்டு கப்பில் அடுத்த ஆளாக அதுக்குள்ளே இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே வேற ஆளாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஓப்பனிங் ஸ்லாட்ன்ற ரொம்ப முக்கியமான அதே ப்ரொசீஜர் தான் நம்ம விராட் கோலிக்கும். ஸோ அவருக்கும் அதே தான். அவர் இந்த மேட்ச் ஆடலை நீ இன்ஜுரினால. ஸோ அடுத்து அவர் எப்படி விளாட்றாருன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டின் தங்கமகன், நான் ஓடிஐ கிரிக்கெட்டின் தங்கமகன்றா எனக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்த பற்றி இவ்வளோ கான்ட்ராவர்சியாக பேசுனீங்களே, எப்படி விளாட்றாரு அப்படின்ற மாதிரி அவரோட இன்னிங்ஸ் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சூப்பராக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். கிட்டத்தட்ட ஒரு விராட் கோலியை பற்றி பார்த்தா அந்த காலத்தில் இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட விராட் கோலியை பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பராக விளாண்ட ஒரு 87 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், சுப்மன் கில் ஒரு 87 அடித்தார். சூப்பராக இருந்தது. அவரோட இன்னிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போன அந்த விதம் சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம அக்சர் பட்டேல் ஒரு 50+ குயிக்காக ஒன்று அடித்தார். அப்புறம் சிராஷ் ஐயரோட பற்றி பேசி ஆகணும். அந்த குயிக்காக விக்கெட் போனதுக்கப்புறம் அந்த 2 விக்கெட் போனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா சுப்மன் கில் அவுட் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிராஷ் ஐயரோட அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டாக ஒரு 4 ஷாட் அடித்தார், 4 பவுண்டரி அடித்தார். சூப்பராக இருந்தது. அவரோட அந்த குயிக் இன்னிங்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு வழியாக இந்தியா சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இது நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, பேஸ்பால் அப்ரோச்னு சொல்லிட்டு இங்கிலாந்து மெக்கல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க 3 ஃபார்மேட்லேயும். ஸோ அந்த பேஸ்பால் அப்ரோச்ன்றது இன்னொன்று கட்டர் முடார் நான் 5 பால் பிடிச்சி 2 பவுண்டரி அடிக்கிறது. அதுதான் அது ஒர்க் அவுட் ஆகலை. ரீசெண்டாக ஒரு பேஸ்பால் அப்ரோச் எடுத்ததுலேருந்து அதிகமாக ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. ரிசல்ட் ஃபெயிலாக தோத்துட்டே இருக்கீங்க. அந்த பேஸ்பால் அப்ரோச் நீங்கள் என்ன தான் பேஸ்பால் அப்ரோச் தான் ரூட்டு விராட் கோலி மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுக்கிற போகிற ஒரு ஆள் வேணும். ஸோ அதனால் ரிசல்ட் கிடைக்காதனால மெக்கல் அதிரடியான டிசிஷன் எடுக்கிறாரு. பட் ரிசல்ட் முக்கியம். ரிசல்ட் வந்தால் அதுக்கு வேல்யூ. ஸோ பேஸ்பால் அப்ரோச்சை மாற்றி வேறு ஏதாவது திங்க் பண்ணுவான்னு பார்ப்போம். அடுத்து சிவி வர்னோட இன்க்ளூஷன். சிவி வர்னை ஓடிஐயில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து சிடிலையும் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான அடிஷ்னலாக ஒரு ஒத்திகை மாதிரி தான் அது.
ஸோ இந்த சிவி ஒன்று பயங்கரமாக ட்ரெமெண்டிஸாக பண்ணியிருந்தார் T20யில், எல்லோரும் பார்த்தோம். இன்னும் அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டீம் வந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு போயிட்டு குவார்ட்டர் ஃபைனல் வந்து 8ஆம் தேதி விளாட்றாங்க. தமிழ்நாடு விசஸ் விதர்பா விளாட்றாங்க. ஸோ இது இன்னும் 2 மேட்ச் தான். அது அதை தாண்டிட்டாங்கன்னா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு தமிழ்நாடு வந்து ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணி. இந்த வருஷம் வந்து சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். லாஸ்ட் இயரே வந்து ஃபைனல்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமில் வந்து டாம் பாண்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் ரெண்டையுமே உங்களுக்கு தெரியும். இங்கிலாந்து டீமோட T20யில் வந்து வில் ஜாக்ஸ் சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம IL T20 நடக்குது பார்த்தீங்கன்னா துபாயில். அதில் வந்து பேண்டன் வந்து சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு. 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவர் இவங்க 2 பேரையும் வந்து இங்கிலாந்து ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவரோட இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவங்க வந்து இந்த நம்ம சொன்ன 2டையும் பண்ணுவாங்க. அதை இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போக முடியும், உள்ள ஒரு அதிரடியாக விளாட முடியும் 2 பேர்த்துக்கிட்டையும். அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்ரீலங்கா கடை செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. 220+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 9 விக்கெட் விட்டாங்க ஸ்ரீலங்கா. ஆல்ரெடி ஆஸ்திரேலியா ஏறி மிஸ்ட்டாங்க ஸ்ரீலங்காவை. ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சும் பொட்டலாம் கட்டிடுவாங்க. நம்ம கவர் பண்ண அந்த டாபிக் அவ்வளோதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பேசணும் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.